ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஆ ஆ ஆ ம் ஆமென். இம்மாதம் கர்த்தருடைய வாக்கு, உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பூரிக்கனா அகம் மகிழும், மகிழ்ச்சி அடையும். ஆமென். அப்படின்னா இந்த மாதத்தில் கர்த்தர் சங்கீதம் 136:4 என்ன சொல்லுகிறது? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆண்டவர் மாதத்தில் சொல்றாரு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்படின்னா நம்ம இருதயத்தை வியப்படைய, நம்ம இருதயத்தை ஆச்சரியமடைய பெரிய அதிசயங்களை ஒருவராய் செய்கிறவரை துதிப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை, அப்பேற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் ஜூன் மாசத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை கண்டும் கேட்டோம் நம்ம இருதயம் பூரிப்படையும், நம்ம இருதயம் அகம் மகிழும், நம்ம இருதயம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 37வது அதிகாரத்துல ஆமென், ஸ்தோத்திரம், 5வது வசனத்தை பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 37:5 வசனம் வாசிங்க. நாம் கிரகிக்க கூடாத, அதாவது நம்முடைய அறிவுக்கு எட்டாத, நம்ம கிரகிக்க முடியாது. ஆமென். எப்படி? நம்ம கிரகிக்க முடியாத, நம்ம அறிவினால அறிந்து கொள்ள முடியாத பெரிய அதிசயத்தை கர்த்தர் இம்மாதத்தில் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாராலுமே கிரகிக்க முடியாது, யாராலுமே அறிந்து கொள்ள முடியாது. அறிவினால ஸ்தோத்திரம், தங்களுடைய ஞானத்தினால அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை ஒருவராய், பெரிய அதிசயத்தை ஒருவராய் செய்கிற கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்பொழுது நம்முடைய இதயம் மகிழ்ச்சி அடையும், பிரமிப்பு அடையும், ஆச்சரியப்படும், அக மகிழும். அப்பேற்பட்ட பெரிய அதிசயத்தை பெரியவர் இயேசு கிறிஸ்து ஜூன் மாசத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த பெரிய அதிசயத்தை ரொம்ப சீக்கிரத்தில் இல்லைங்க, ஜூன் மாசத்துல தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. அவர் செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அது ஜூன் மாசத்தில் அது வெளிப்படும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். தேவன் நல்லவர். எல்லாருடைய இருதயமும் ஆமென் மகிழ்ச்சி அடையத்தக்க ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை, எப்படின்னா நம்மளால, நம்ம அறிவுக்கு எட்டாத, நம்மளால கிரகித்து கொள்ள முடியாது அப்பேற்பட்ட என்ன சொல்ல போனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு கிறிஸ்து இம்மாதத்தில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற எரேமியா 32:17, எரேமியா 32:27 பாருங்க. என்னாலே உண்டாக்கப்பட்ட, என்னாலே படைக்கப்பட்ட பூமி, என்னாலே உண்டாக்கப்பட்ட வானம், என்னாலே உண்டாக்கப்பட்ட பூமி, இந்த வானத்திலும் பூமியிலும் என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றும் இல்லை. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லலாமா?
யாராலே? கர்த்தரை. வானத்திலும் பூமியிலும், நேபுகாத்நேச்சர் சொல்றான், வானத்திலும் பூமியிலும், ஆமே, கர்த்தர் அந்த வானத்திலும் பூமியிலும் அவர் ஒருவரே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவர். ராஜா சாச்சு சொல்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்ம வியப்பு அடைகிற, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர். நியாயாதிபதி 13:18 சொல்லுகிறது, அப்படி நாமும் அதிசயமானது. ஆமென். அப்படின்னா அதிசயமானவர், அதிசயமான தேவன் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் என்னாலே செய்ய முடியாத அதிசயம் ஒன்றும் இல்லை. அதிசயமான தேவன், அதிசயமுடைய நாமமுள்ளவர் சொல்லுகிறார், என்னாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்னால் என்னால் புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயமானவர் இம்மாதத்தில் செய்கிறார். அது ஜூன் மாசத்தில் வெளிப்படும். வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். நல்லவர், அவர் வல்லவர் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்போ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, ஸ்தோத்திரம், அவர் அதிசயமானவர், அவருடைய பிறப்பு அதிசயமானது. ஆமென். ஏசாயா புஸ்தகம் 7:14 பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பு. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, ஆமென், ஒரு குமாரனை பெறுவார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அப்போ அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆனா அவர் பாருங்க, அவருடைய பிறப்பு அதிசயமானது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவள் என்ன செய்வாளாம்? ஒரு குமாரனை பெறுவாள். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 26, 27 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 26, 27 வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம், பாவம் எடுக்க முடியல. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 26, 20. எங்க? ஒரு கன்னிகை இடத்துல தேவனாலே, ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த என்ன செய்றது, ஒரு தூதனை அனுப்பி கன்னிகை இடத்துல அனுப்பப்பட்ட 27, அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அல்லேலூயா. 31வது வசனம் வாசிங்க. நீ ஆமா, 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, அப்ப பாருங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேன், எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இப்ப பாருங்க, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அப்ப இயற்கையாகவே ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் ஒரு பெண், அவருக்கு மூலம் தான் ஒரு குழந்தை பிறக்கும். இதுதான் இயற்கை. ஆனா இங்க ஆண் துணையின்றி என்ன செய்யணும்? ஒரு கன்னிகையின் மூலம் ஒரு குழந்தை பிறப்பது அதிசயம். ஆமென். நம்ம இயற்கையின் படி பார்த்தீங்கன்னா, அறிவின் படி பார்த்தாலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்குள்ள நிலைமைப்படி அது என்ன நடக்கிறது? அந்த டெஸ்ட் யூப்ஸுக்கிட்டு இதெல்லாம் போடுங்க, எல்லாம் அதெல்லாம் வேண்டாத அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு அல்லங்க. இயற்கையாகவே ஒரு ஸ்தோத்திரம், நம்ம என்ன பண்ணுறோன்னா,
ஆமா, ஸ்தோத்திரம். இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். ஆமென். அதனாலதான் அவருடைய பிறப்பு அதிசயமானது. அவருடைய பிறப்பு என்னது? அதிசயமானது. ஸ்தோத்திரம். அப்போ கன்னிகை கர்ப்பவதியாக்கி குழந்தை பெற்றெடுப்பது அற்புதம், அதிசயம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெற்றெடுப்பது இயற்கை. அப்ப கன்னிகை குழந்தை பெற்றெடுப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. மரியாள் கேட்கா, அது எப்படிப்பா? நான் இன்னும் என்ன செய்யல? புருஷனை அறியேனே. புருஷன் இல்லாம என்னால எப்படி பிள்ளை பெத்து எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்க சொல்றீங்களே புருஷன் இல்லாம நீ பெத்துக்கிடுவேன்னு சொல்றியே, எப்படி என்னால பெத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவதூதன் சொல்றான். 1:37 வாசிங்க. ஆமென். என்ன தேவனாலே? நல்லா கவனிங்க. வானமும் பூமியும் என்னால் படைக்கப்பட்டது, மனிதன் மனுஷி என்னால் படைக்கப்பட்டாய். ஆமென். என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. உன்னை படைச்சது நானு, வானத்தை படைச்சது நானு, பூமியை படைச்சது நானு. ஆமென். ஆதாம படைச்சது நானு, ஏவாளை படைச்சது நானு, எல்லாம் படைச்சது நானு. என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது மனிதனால் கூடாதுதான். ஆனால் ஒரு கன்னிகை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அவளால் கூடாத காரியம். ஆனால் உன்னை படைச்ச ஆண்டவரால், கர்த்தரால், தேவனால் இது கூடும். இந்த உலகம் எது கூடாதுன்னு சொல்லுதோ, இயேசு கிறிஸ்து சொல்ல அது கூடும். அதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அதிசயம், பெரிய அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 18வது அதிகாரத்துல 13, 14 நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இங்க நல்லா கவனிங்க. ஒரு கன்னிகை, ஆமென், ஒரு கன்னிகை குழந்தை பெற்று எடுக்கிறா இயற்கை அப்பாற்பட்ட முறையில். ஆனா ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல 13, 14 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ஆபிரகாம், சாராள், அப்ப அவங்க 2 குழந்தை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நினைச்சுறாங்க. அது சொல்றாரு பாருங்க. அப்போ நல்லா கவனிங்க இந்த இடத்துல. ஆமா, சோத்திரம். ஆபிரகாம் சொல்றான், என்ன சொல்றான்னா, ஆமா, ஆதியாகமம் 17 படிங்க. ஆதியாகமம் 17 படிங்க, சீக்கிரம் படிங்கம்மா. அப்போது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, யார் நகைக்கிறா? ஆபிரகாம் நகைத்து, 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ? ஆமென். சரி, ஆபிரகாம் தான் இப்படி இருக்கிறாரு என்ன நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். சாராள் அம்மா என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல 11, 12 வாசிங்க. அந்த எப்படி இருந்தார்கள்? முதிர் வயதா இருந்தார்கள். ஆமா, மெதுவா வாசிங்க. ஸ்திரீகளுக்கு அப்ப சாராள் சொல்றா, ஆமை, ஒரு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆமை காரியம் நின்று போயிட்டு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு, எங்களுக்கு இன்பம் அனுபவிக்க முடியாது, எல்லாமே அவுட், முடிஞ்சு போச்சு. ஆமென். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்க சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதான் இதைத்தான் பவுல் எழுதும்போது ஒரு காரியம் எழுதுறாரு. ரோமர் 4வது அதிகாரத்துல 17 21 படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னா, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. செத்து போச்சுன்னா முடிந்து போனது, முடிந்து போனது. ஆமென். என்னது? முடிந்து போனது. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது. செத்துதுன்னா அப்படித்தானே, அவுட் தானே, எண்ட், முடிஞ்சது.
முடிந்து போனது. ஆமென். இனி முடியாதது. அப்போ முடிந்து போனது, இனி முடியாதது. ஆமென். அல்லேலூயா. அப்படிதானே அப்படிதானே அவங்க பேசுறாங்க. முடிந்து போனது, முடியாதது. ஆமென். அந்த நிலைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அங்க பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை எப்படி செய்றாருன்னா, கன்னிகை மூலம் நடக்காத ஒரு காரியம், கூடாத காரியம். அப்ப சொல்ற, மனிதனால் இது கூடாததுதான், மனிதனால் இது நடக்காததுதான், ஆனா என்னாலே இது கூடும், நடக்கும். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? கன்னிகை மூலம். ஆமென். அதிசயமானவர் இந்த உலகத்துக்கு வந்தாரா இல்லையா? அப்போ முடிந்து போன வாழ்க்கை, ஆமென், முடியாத வாழ்க்கை, முடிஞ்சது, லைஃப் முடிஞ்சு போனது, முடியாதது, அவ்வளவுதான், ஏனுமே எங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற காரியத்துக்கு வந்துடும். அப்படிங்கிற காரியத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்கன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையை செலுத்துறேன் பாருங்க. அப்போ முடிந்து போனது, முடியாதது, இந்த இடத்துல தான் கர்த்தர் தம்முடைய அதிசயத்தின் வல்லமை என்ன செய்றாரு, விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். அவர் என்ன செய்றார், விளங்க பண்ணுகிறான்னு பார்க்கிறோம். அப்போ அது மரியாளுக்கு துவங்குகிற வாழ்க்கை. ஆமென். இங்க முடிந்து போன வாழ்க்கை. அப்ப துவங்குற வாழ்க்கையில அவ கன்னிகையில் அற்புதம் நடக்குது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், லைஃப் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி முடியாதது, முடிஞ்சு போச்சு, முடியாதது, அங்க கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆமென், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் அதிசயமானவர். அவ உயிரோடு இருக்கும்போது, ஆமென், லாசரு மரித்தான். ஆமென். அவ சகோதரி சொல்றா, 4 நாள் ஆயிடுச்சு, அவன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தோத்திரம். ஆமென். அப்போ லாசர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யார் சொல்றா? கூட பிறந்த சகோதரி எல்லாம் சொல்லுது. அப்ப இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லும், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆமென். அப்படி சொல்லும். ஆனா இயேசு சொல்ற, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போன வாழ்க்கையை, லாசர் வாழ்க்கை திரும்ப என்ன செய்தார்? ஆமென். உயிர் பிழைக்க செய்தார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். ஆமென். லாசரை உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? ஆமென். எழுப்பினார். அவன் வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கை திரும்ப துவங்கியது என்று பார்க்கிறோம். இப்போ முடிந்து போன லைஃப், முடிந்து போன ஆமென் வாழ்க்கையில, ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில ஒரு அற்பத்தை, எப்படி செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு, அப்ப சொல்லிட்டாங்க, எல்லாம் உலகம் சொல்லுது முடிஞ்சு போச்சு, இனி முடியாதது. இங்க தான் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்சோம். சாரால் எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல 5, 6, 7 படிச்சு பாருங்க. குழந்தை வந்துட்டு, குழந்தை வந்த பிறகும் சாரால் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கர்த்தர் குழந்தைய கொடுத்துட்டார், முடியாது, முடியும். ஆமே, தேவனால் இது முடியும், மனிதனால் இது முடியாது, தேவனால் இது முடியும். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல 5, 6, 7. சாரால் பாருங்க, தேவன் என்ன, அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. வாசிங்க. இதை கேட்கிற என்ன, அவ சாரால் சொல்றது புரியுதா? புரியுதுங்களா? அப்படின்னா சான்ஸே இல்ல. வாசிங்க பாருங்க. சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? முதிர் வயதுல குமாரனே, என்ன சொல்றா? ஒரு குமாரனே சொல்லுங்கம்மா, பெற்றேன், அறிக்கை பண்ணுங்க, என்ன சொல்றா? அப்போ ஆதியாகமம் 18 என்ன சொன்னா? சாரால் என்ன சொன்னா? முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா. ஆமென், ஆமென். ஆதியாகமம் 17 ஆபிரகாம் என்ன சொல்றாரு?
நகைக்கிறாரு, எனக்கு பிள்ளை பிறக்காது, ஆமே இஸ்மவேலுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவன் பிழைப்பானாகன்னு சொல்றார். ஆமே. இப்போ முடியாது, முடிந்து போனது, முடியாது. இந்த இடத்துல அவ வாயே சொல்லுது, நான் குமாரனை பெற்றேன். அப்போ உன் வாழ்க்கையில இந்த உலகம் சொல்லும் இது முடியாது, உனக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா உன் வாயை சொல்லும், என்ன சொல்லும் தெரியுமா? முடியாதது, முடிந்து போன என் வாழ்க்கையில் கர்த்தர் இம்மாதத்தில் எனக்கு பெரிய அற்புதங்களை செய்தார். முடிந்து போன என் வாழ்க்கை துவங்கும். முடியாதது தான், இது கூடாதது தான், ஆனா தேவன் எனக்கு அதை செய்வார். ஆமென். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலேயோ நீங்க பாருங்க, பிறவி குருடன். ஆமென். பிறவி குருடன். யோவான் 9:32 பிறவி குருடன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் வயிற்றில் சப்பானி, பிறவி சப்பானி, பிறவி குருடன். பாருங்க, இவங்களால என்ன செய்ய முடியாது. ஆமென். பிறவி குருடனையும் ஒரு 2 பேர் பிடிச்சிட்டு தான் கொண்டு போய் என்ன செய்யணும், ஆமே வைக்கணும். இவனை இவனையும் 2 3 பேர் சேர்ந்து கொண்டு தான் என்ன செய்யணும், பிச்சை எடுக்க வைக்கணும். ஆமே சோத்திரம். திமிர்வாதக்காரனையும் 2 3 பேர் சுமந்து கொண்டு தான் அவங்களால முடியாதது. அங்கதான் வாரேன். திமிர்வாதக்காரன், பக்கவாதக்காரன் முடியாதது. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, இந்த உலகம் இவனால இது செய்ய முடியாது, அவனாலையும் முடியாதுதான், அவனாலையும் கூடாதுதான். பிறவி குருடனால் பார்வை அடைய முடியாது, பிறவி சப்பானியால் எழுந்து நடக்க முடியாது, பிறவி பக்கவாதக்காரனால் முழுவதும் முடக்கப்பட்டிருக்கிறான், அவனால் எழுப்பி நடக்க முடியாதது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? முடியாததை முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்படின்னா செயல்படாது என்று சொன்னார்கள். அப்போ மனுஷனுக்குள்ள உள்ளுறுப்பு, 2 வெளி உறுப்பு. அப்போ உள்ளுறுப்பு ஆமே சோத்திரம் செயல்படாம முடங்கி கிடக்கு. அவனுடைய வெளி உறுப்பும் என்ன செய்யறது? செயல்பட முடியாமல் முடங்கி கிடக்கிறது. ஆமென். அதனால இந்த உலகம் சொல்லுது முடிஞ்சு போனது, உன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா ஏசப்பா சொல்றாரு, இல்ல, செயல்படாத உறுப்பு இம்மாதத்தில் செயல்படும், உள் உறுப்பு செயல்படும், செயல்படாத வெளி உறுப்பு செயல்படும். கர்த்தருடைய அற்புதத்தினால், கர்த்தர் செய்கிற பெரிய அதிசயத்தினால் எது எது மனுஷன் செயல்படாது என்று சொன்னானோ அது இம்மாதத்தில் செயல்படும். எது எது நடக்காது என்று உலகம் சொல்லிச்சோ அது இம்மாதத்தில் நடக்கும். எது எது கூடாது என்று ஆமே நீங்க சொன்னீர்களோ அது தேவனால் உங்களுக்கு கை கூடும். கை கூடாதது கை கூடும், நடக்காதது நடக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை இம்மாதத்தில் கர்த்தர் செய்வார். எது எது என் வாழ்க்கை முடங்கி போய் கிடக்கிறோம், இம்மாதத்துல எதெல்லாம் உனக்கு செயல்படாம முடங்கி கிடக்கிறதோ அது இம்மாதத்தில் அது என்ன செய்யும்? செயல்படும். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, தொழில், வியாபாரம், பிசினஸ்ல, உலக வேலையில எங்கெங்கெல்லாம் முடங்கி கிடக்கிறதோ, செயல்படாம கிடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் செயல்படாம இருக்கோ அது இம்மாதத்தில் செயல்படும். அது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அதை செயல்பட வைப்பார். தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த 40 வயதுக்கு இருந்தான். ஆமே, அவன் கை கால் நடக்க முடியாது. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். எழுந்தான், குதித்தான், ஓடினான். ஆமென். பிறவி குருடன் பார்வை அடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அப்ப மனிதனால் இது கூடாதுதான், கண்ணை திறப்பது முடியாது, கால் கை செயல்படல. கர்த்தர் அற்புதத்தின் மூலம் செயல்படாத உறுப்புகள் செயல்படும். எது எது செயல்படாது என்று நீ விட்டியோ அது இம்மாதத்தில் கர்த்தர் மூலம் செயல்படும். எது எது முடியாது என்று விட்டியோ அது இம்மாதத்தில் முடியும். எது எது நடக்காது என்று எண்ணினீர்களோ அது இம்மாதத்தில் நடக்கும். அதே போல இந்த ஜூன் 4வது தேதியிலேயோ கர்த்தர் நமக்கு பெரிய ஆச்சரியமான அதிசயமான நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும், நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு இம்மாதத்தில்
அகமகிழும். கர்த்தர் செய்கிற பெரிய, நம்ம கிரகித்து கூடாத பெரிய அற்பத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் இம்மாதத்தில் கர்த்தர் செய்வார். அதை கேட்போம், பார்ப்போம். ஆமென். அது நடக்கும், கர்த்தரால் நடக்கும். அவர் தான் சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை, ஒருவராய் பெரிய அதிசயத்தை இம்மாதத்தில் நான் செய்வேன். அல்லேலூயா. அடைக்க முடியாத பெரிய கடன் கர்த்தர் அடைப்பார். ஆமென். குணமாக்கப்படாத நோய்கள் கர்த்தரால் குணமாகும். குடும்பத்துல ஆமே தீராத நோய், தீராத பிரச்சனை எல்லாம் தீரும். கர்த்தர் செய்வார் இம்மாதத்துல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த ஜூன் மாசத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அப்பொழுது நம்முடைய இருதயம் ஆமே அதிசயப்பட்டு பூரிக்கும், அகமகிழும், மகிழ்ச்சி அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இம்மாதத்தில் அதை செய்வார்.